ஹாய். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கார் கம்பெனி எதுன்னு பார்த்தா அப்படின்னா அது வந்து ஃபோர்டு தான். ஸோ ஃபோர்டு தான் வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப பெரிய கார் கம்பெனி. அவங்க வந்துட்டு 2021 வருஷம் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு எங்களோட உற்பத்தி வந்துட்டு முழுசா வந்து நிறுத்தப் போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இதை கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்தியாவில வந்துட்டு ஃபோர்டு காருக்குன்னு சொல்லி தனி பிரியர்கள் வந்து இன்னுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நியூஸ் கேட்டதுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்துட்டு எல்லாருடைய மனசுல வந்தது என்ன அப்படின்னா, ஏன் அவங்க வந்துட்டு உற்பத்தி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க? ஒரு வேளை வந்துட்டு அவங்களோட தரத்தில் எதுவும் குறைபாடு இருந்துச்சா? அதாவது குவாலிட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் எல்லோரோட மனசுலேயும் வந்தது. அதே நேரத்தில் 25 வருஷம் இந்தியாவில் வந்துட்டு இருந்த அந்த கம்பெனி ஏன் திடீர்னு வந்துட்டு வெளியே போகிறாங்க? ஒரு வேளை வந்துட்டு அவங்களால அந்த மார்க்கெட்டில், அதாவது கார் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? அந்த காம்படிஷனுக்கு ஈக்குவலாக அவங்களால ப்ளே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு அவங்களோட மனசில் வந்துட்டு வந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி இந்தியாவில் வந்ததுலேருந்து கடைசியாக அவங்க இந்தியாவை விட்டு வெளியே போனது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நியூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோட வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து 1903 வருஷம் ஹென்ரி ஃபோர்டு அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனியை வந்துட்டு நிறுவினார். இவர் தான் வந்துட்டு உலகத்துலேயே இந்த கார் சந்தையை டோட்டலாக மாற்றினதே இவர் தான். ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஒரு தொழிலதிபர் கிடையாது. இவர் வந்துட்டு உலகத்துக்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு கார் வந்துட்டு ஒரு காராக தான் வந்துட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார் அப்படின்னா, ஒரு லைனில் ஒரு அசம்பிளி லைன்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மீனிங் வந்து நல்லா புரியும். அதாவது அசம்பிளி லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு லைனில் ஒன் பை ஒன்னாக அசம்பிள் பண்ணுற அந்த ஒரு மெத்தடை கொண்டு வந்தது இவர் தான். அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே இந்த ஹென்ரி ஃபோர்டு தான். ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, காரோட உற்பத்தி செலவு வந்துட்டு ரொம்ப அதிக அளவு குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஒன்றா பண்ணும்போது காரோட உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும். இதே ஒரு லைனில் வந்துட்டு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு அசம்பிளி லைனில் பண்ணும்போது காரோட உற்பத்தி செலவு வந்துட்டு ரொம்ப அதிகமாக குறையும். இதனால் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இதை வந்து சேல் பண்ண முடிஞ்சது. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஃபோர்டு கார் வந்துட்டு வாங்கினாங்க. குறிப்பாக சொல்லப்படணும்னா அந்த ஃபோர்டு மாடல் டி அப்படின்ற மாடல் வந்துட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப பெருசாக பிரபலமாக வந்து சேல்ஸ் ஆனது. ஹை செல்லிங் மாடல்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். ஃபோர்டுன்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அமெரிக்காவில் வந்துட்டு ஃபோர்டு வந்துட்டு ஒரு கம்பெனி கிடையாது. அது வந்து பிராண்டாகவே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த நாடு ஃபுல்லாக வந்துட்டு கொண்டாடினாங்க. ஸோ அந்தளவு வந்துட்டு இந்த ஃபோர்டு மோட்டார் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக வந்து எல்லாருனாலையும் பேசப்பட்டுச்சு அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, உலக அளவுலேயும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஃபோர்டு மஸ்டாங், F-150 ஸோ இந்த மாதிரியான கார்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ ஃபோர்டு மோட்டார் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி 1991 வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பொருளாதார சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனை தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. 1995 தான் இந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு வந்துச்சு. அப்போதைக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கார் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி சுசுகி தான் ரொம்ப அதிக அளவு சேல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போயுமே அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% மேலே மார்க்கெட் ஷேரை வந்துட்டு அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது மாருதி சுசுகி. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்பாசிடர், பிரீமியர் பத்மினி ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இது மாதிரி கார் கம்பெனிகள் இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஃபோர்டு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மறைமலை நகரில் தான் அவங்க வந்து பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அங்கே தான் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. காரு ப்ரொடக்ஷன் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்துட்டு அவங்களோட டார்கெட் வந்துட்டு ஒன்லி இந்தியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, ஆல் ஓவர் இந்த ஏஷியா ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது தான் அவங்களோட டார்கெட். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டு ஃபெசிலிட்டி வந்து, அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இங்கே வந்து மறைமலை நகரில் வந்து போட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோட ஆரம்பகால வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு ஃபோர்டு ஐகான் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு செடான் செக்மெண்ட் கார், லாங் வீல் பேஸ் இருக்கக்கூடிய கார். ஸோ இந்த கார் வந்துட்டு எல்லாரோட மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றுச்சு. ஏன்னா இந்த கார் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எர்கனாமிக்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு ஒரு லக்ஸுரியாக இந்த கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார் வந்துட்டு நல்ல ஒரு சேல்ஸ் ஆச்சு எல்லாரோட மத்தியிலையும். இன்னொன்று அந்த காரை வந்து விளம்பரப்படுத்துகிறவே இந்த ஜோஷ் மிஷின் அப்படின்ற ஒரு நேமில் தான் அவங்க வந்துட்டு விளம்பரப்படுத்தினாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது வந்துட்டு ரொம்ப பெரிய வரவேற்பு வந்து பெற்றுச்சு, நல்ல சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட தொடர்ந்து வந்து பார்த்தா அப்படின்னா ஃபோர்டு ஃபியஸ்டா, ஃபிகோ, கிளாசிக் ஸோ இது மாதிரியான மாடல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா மாடலுமே நல்ல சேல்ஸ் ஆச்சு. இதில் ஃபோர்டு ஃபிகோ அப்படிங்கிற மாடல், ஃபோர்டு ஃபிகோன்றது ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்.
இந்த கார் வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஆச்சு. இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா குட்டியாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் இந்த கார் வந்துட்டு. கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு சேல்ஸ் வந்துட்டு ஆச்சு இந்த கார் வந்துட்டு இந்தியாவில். அதுக்கப்புறம் 2010, 2014 அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த கம்பெனி டாப்பில் இருந்துச்சு. அவங்களோட மாடல் எல்லாமே வந்துட்டு நல்லா சேல்ஸில் போயிட்டு இருந்துச்சு எல்லா காருமே. இப்போதைக்கு இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய கார் எதுன்னு பார்த்தா அப்படின்னா அது வந்துட்டு எஸ்யூவி செக்மெண்ட்டு கார் தான். ஸோ எஸ்யூவி செக்மெண்ட்டு காரை தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. இது எப்படி ஆச்சு, எப்படி இந்த எஸ்யூவி செக்மெண்ட் கார்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிக அளவு வந்துட்டு எல்லாருடைய மக்கள் மனசுலேயே ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஃபோர்டு தான். ஸோ ஃபோர்டு தான் வந்துட்டு இந்த எஸ்யூவி மார்க்கெட்டே வந்து டோட்டலாக வந்துட்டு மாற்றினாங்க. ஸோ அந்த ஒரு பெருமை ஃபோர்டு மோட்டார் மட்டும்தான் உண்டு. 2013 வந்துட்டு ஃபோர்ட் மோட்டார் வந்துட்டு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸு என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நல்ல பவர், நல்ல டார்க்கு. ஸோ அதனால் இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த காரில் வந்துட்டு டர்போ இன்ஜின் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருனாலையும் உணர முடியுது. அதே நேரத்தில் இந்த கார் வந்து அப்போதைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு வாங்க முடியாது. ஏன்னா அப்படின்னா டிமாண்ட் அதிகம், அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மி தான். ஸோ அதனால் என்னாச்சு, வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 6 மாதம் 1 வருஷம் வரைக்குமே புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்தளவு டிமாண்ட் வந்து இந்த காருக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதாவது ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டுக்கு. ஸோ ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வந்து அந்த காலத்தில் இந்தியாவில் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்த இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி எப்படி இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 4 காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் வந்துட்டு இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட புது மாடல்களோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இதே நம்ம மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மாடல்லையுமே கூட நிறைய வேரியண்ட்லாம் வந்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இது ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு அவங்களோட கார்களில் வந்துட்டு புது புது விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்துட்டு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா சர்வீஸ் நெட்வொர்க்கு. பொதுவாக சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம திடீர்னு நம்ம கார் வாங்கணும், திடீர்னு அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு நம்ம பக்கத்துலேயே போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும், பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் போயிட்டு. இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தாங்க. அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய சிட்டியில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த கிராமத்துலலாம் இந்த ரூரல் ஏரியாலாம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இருக்கிற கஸ்டமர்லாம் வந்துட்டு ஏதாவது இப்போ நம்ம அவங்களுக்கு காரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இருந்துச்சு அந்த ஃபோர்டு கார் வச்சுருவங்களுக்கு. இதே மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி சுசுகி வந்து குட்டி குட்டி நகரத்தில் கூட அவங்களோட சர்வீஸ் சென்டர் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களோட கஸ்டமர் வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த காரில் வரக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணதுக்கு, அதாவது விரிவுபடுத்துறதுக்கு இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வந்து தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு 2வது காரணம். 3வது காரணம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் செலவு. ஃபோர்டு கார்களுடைய இருக்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே மாருதி சுசுகி கார்களோட ஸ்பேர் பார்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ஃபோர்டு கார்களோட ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் வந்துட்டு வராதனால மக்கள் வந்துட்டு ஃபோர்டு கார்களை வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்துட்டு 3வது காரணம். 4வது காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுல வந்துட்டு ஃபோர்டு கம்பெனி வந்துட்டு தவறி விட்டாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஃபோர்டு கம்பெனி வந்து நல்ல குவாலிட்டியான கார்களை பண்ணாங்க. ஆனால் அதை வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு தவறிட்டாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து சுத்தமாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்னா பார்க்கப்படுச்சு. அதாவது அவங்களோட தோல்வி சந்தித்ததுக்கு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த 4 காரணம் தான் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தோல்வி அடைஞ்சதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரி, இப்போ வந்துட்டு இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியை மற்ற காம்படிட்டர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற மற்ற கார் கம்பெனியை எப்படி தோக்கடிச்சது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கம்மியான ரேட்டில் வந்துட்டு கார்களை வந்துட்டு சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆனிச்சு. அதே நேரத்தில் அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கையும் ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுளாக வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு விரிவுபடுத்துனாங்க. அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா ஃபோர்டு கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க, அதாவது மாருதி சுசுகி. ஸோ மாருதி சுசுகி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதே ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க காரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு யூனிக்காக இருக்கும், ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்துட்டு கொடுக்குற மாதிரி அவங்களும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்னாலஜி, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க கார்கள் வந்து ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போயுமே வரக்கூடிய இந்த ஹுண்டாய் வேணும், கிரெட்டாஸ், இந்த மாதிரியான காரெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது பேஸ் மாடல்லையே வந்துட்டு
நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு கஸ்டமர் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி அந்த கார்லாம் வந்து வாங்குறாங்க. இது வந்து ஹுண்டாய் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. இதே டாட்டா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மெயின் வந்து சேஃப்டி. ஸோ சேஃப்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுமே அவங்க வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்துட்டாங்க. ஏன்னா இன்னொன்று வந்துட்டு பில்டு குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்தியன் பிராண்டு, இது வந்துட்டு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாம் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கார் கம்பெனி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி இந்த ஃபோர்டு கஸ்டமர் எல்லாத்தையுமே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. கடைசியில் வந்துட்டு ஃபோர்டே மொத்தமாக வந்து இழுத்து மூட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் ஃபோர்டு வந்துட்டு அவங்களோட நம்பிக்கை விடலை. எப்படியாவது இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படியாவது மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மஹேந்திரா கூட ஒரு கூட்டணி வந்துட்டு ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணாங்க. ஸோ மஹேந்திரா கூட ஒரு கூட்டணி வச்சுட்டு நம்ம அவங்க மூலயமா வந்துட்டு நம்ம எப்படியாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவங்களுடைய எம்ஓயு சைன் பண்ணி அவங்களுக்கு கூட்டணியில் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு சைன் பண்ண முடியலை. 2020 வந்துட்டு அவங்களோட கூட்டணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு முறிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு வேளை அவங்களுக்கு கூட்டணி சக்ஸஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு ஃபோர்டோட டாமினேஷன் தான் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். இந்த டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், மாருதி இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு ஃபோர்டு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்துருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஒரு எம்ஓயு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி இந்தியாவிலேருந்து எப்போ வெளியே போணுச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 2001 செப்டம்பர் மாதம் வந்துட்டு இந்தியன் கார் மார்க்கெட்டிலேருந்து ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வெளியே போயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோர்டுக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா ஃபோர்டுக்கு வந்து நிறைய சப்ளையர்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அது ஆயிரக்கணக்கான சப்ளையர்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியை நம்பிக்கை வச்சு நிறைய பணங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணியிருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம். crore கணக்கில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் லாஸ் ஆகிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியில் வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான பேர்களோட வேலைகள் வந்துட்டு பறி போயிடுச்சு. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு வேலை செஞ்சாங்க. எல்லாத்துக்குமே வந்து வேலை போயிடுச்சு. எல்லாரோட லைஃபு வந்துட்டு ஜீரோ ஆகிடுச்சு. இதனால் ஃபோர்டுக்குன்னு இருந்த அந்த ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. சரி, ஃபோர்டு வந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆனால் நிறைய நியூஸ்கள்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. ஃபோர்டு வந்துட்டு மறுபடியும் அவங்களோட உற்பத்தி வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அப்படின்றமான ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு வந்துச்சு. ஆனால் இன்னுமே வந்துட்டு அஃபிஷியலாக யாருமே எந்த ஒரு டிக்ளரும் எதுவும் பண்ணலை. அதாவது ஃபோர்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு டிக்ளரேஷனும் வரல. எஸ் நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எங்களோட உற்பத்தி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இன்னும் வரவே இல்லை ஃபோர்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து. அதே நேரத்தில் இந்த இவி வெஹிக்கிள்லாம் இப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு சில ப்ரீமியம் வெஹிக்கிள்லாம் வந்துட்டு இன்னும் யூஎஸ்ல வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் மறுபடியும் வந்துட்டு இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் மறுபடியும் வந்துட்டு ஃபோர்டு இந்தியா மோட்டார்ஸ் வந்துட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோட ஜர்னி வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஃபோர்டு மோட்டார் கம்பெனி வந்துட்டு ஒரு தோல்வியை சந்திக்கலை. அவங்க வந்துட்டு ஒரு தரமான ஒரு கார்களை தான் உற்பத்தி பண்ணாங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்தியாவோட மார்க்கெட் பல்ஸை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து தவறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இவ்வளோ பெரிய தோல்வி வந்து சந்தித்தாங்க. இந்தியா வந்துட்டு ஒரு வெறும் சந்தை கிடையாது. இந்தியாவோட சந்தையை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கான இடம்தான் இந்தியன் கார் சந்தை. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்தியாவோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பெரிய அளவு வந்து சக்ஸஸ் வந்துட்டு அடைஞ்சிடுவாங்க. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி, ஹுண்டாய் இந்த மாதிரியான கம்பெனிகள். ஸோ இது மாதிரிலாம் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா மார்க்கெட்டோட கஸ்டமர்ஸோட பல்ஸை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாடல் கார்களை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதனால தான் அவங்களால இவ்வளோ பெரிய வெற்றியை வந்துட்டு அடைய முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு காரணம். ஸோ இது இந்த தோல்வினால் வந்துட்டு ஃபோர்டு வந்துட்டு ஒரு தரமான கார்களை உற்பத்தி பண்ணலை அப்படின்னு வந்துட்டு நாம் வந்துட்டு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்துட்டு சிறந்த தயாரிப்பு மட்டுமே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறந்த தயாரிப்பு, அதாவது குவாலிட்டியான ப்ராடக்ட்னாலே மட்டும் நம்மளால் வந்துட்டு வெற்றியை வந்துட்டு அடைய முடியாது. நம்ம சந்தையை, அதாவது மார்க்கெட்டோட பல்ஸை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு வெற்றியை வந்துட்டு அடைய முடியும். ஸோ இந்த ஃபோர்டு கதை வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்து இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கையும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி.